ரபிசி ரம்லி மற்றும் நிக் நெஸ்மி நிகமாட் ஆகியோர் PKR கட்சியில் இருந்து விலகி பெசாமா என்ற புதிய அரசியல் தளத்தை நிறுவிய முடிவு இறுதியில் பரிகாத்தான் நேஷனலுக்கு நன்மை பயக்க கூடும் என்று மலேசிய சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் சாஷா சுக்ரி தெரிவித்துள்ளார். முற்போக்கு வாக்காளர்களை கவர்வதன் மூலம் பெர்சாமா மலாய் அல்லாதவர்களின் வாக்குகளை பிரிக்கும் என்றும் இதன் வழி குறிப்பாக கலப்பு தொகுதிகளில் பரிகாத்தான் நேஷனல் வெற்றிக்கு வழிவகுக்க கூடும் என்றும் அவர் தெரிவித்தார். பொதுவாக பக்காத்தான் ஹராப்பானின் கோட்டைகளாக கருதப்படும் இந்த தொகுதிகளில் பரிகாத்தானின் கவனம் மலாய் வாக்காளர்கள் மீது விழும் என்றும் அவர் கூறினார். மலாய் வாக்காளர்கள் மீது கவனம் செலுத்துவதே பரிகாத்தான் நேஷனலின் சிறந்த வழி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது பரிகாத்தான் நேஷனலின் ஆதரவு தளம் பெரும்பாலும் மலாய்க்காரர்களாகவே இருக்கும் என்பது தமக்கு தெரியும் என்றும் மலாய் அல்லாதவர்களை கவர பரிகாத்தான் நேஷனல் முயற்சிப்பது வளங்களை வீணடிப்பதாக இருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். சில இந்திய வாக்காளர்கள் மட்டுமே பெரிகாத்தான் நேஷனலை ஆதரிக்க கூடும், ஆனால் சீன வாக்காளர்கள் அவ்வாறு செய்வார்களா என்பது சந்தேகமே என்று FMT ஊடகத்திற்கு வழங்கிய செய்தியில் அவர் தெரிவித்தார். சிறு வணிகர்களுக்கு உதவும் வகையில் பெரு நிறுவனங்களும் முன்வர வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தின் நிதி நிறுவனங்களும் தேவைப்படும் சிறு வணிகர்களுக்கு உதவும் வகையில் செயல்பாடுகளை கொண்டிருக்க வேண்டும் என்று அவர் நினைவூட்டினார். அரசாங்கம் வழங்கும் கடன் வசதிகள் குறித்த நேரடி தகவல்களை மக்கள், குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்டவர்கள் பெறுவதற்கு அடித்தள அணுகுமுறை முக்கியமானது என்று பிரதமர் தெரிவித்தார். தெக்குன் நேஷனல் பேங்க் ரயாட், அமானா இக்தியார் மலேசியா, மஜ்லிஸ் அமானா ரயாட் போன்ற அரசு துறைகளும் வணிகர்களுக்கான பல்வேறு நல திட்டங்களையும் நிதி உதவிகளையும் வழங்கி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். தன்னுடைய தனிப்பட்ட தொலைபேசியை ஒரு கும்பல் ஒட்டு கேட்பதாக ஜொகூர் மந்திரி விசார் டத்தோன் ஹபீஸ் காசி குற்றம் சாட்டியுள்ளார். இது யாருடைய செயலாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இது தற்செயலாக நிகழ வாய்ப்பில்லை என்றும் தம்மை குறிவைத்து தம்மை வேவு பார்க்கும் ஒரு கூட்டத்தின் செயல் இது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆப்பிள் நிறுவனம் தமக்கு அனுப்பிய பாதுகாப்பு எச்சரிக்கையை டத்தோன் ஹபீஸ் காசி சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இது குறித்து தேசிய பல்லூடக பாதுகாப்பு ஆணையமான MCMC மற்றும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவிருப்பதாகவும் அவர் கூறினார். மலேசியர்கள் மிகவும் திறமையான மற்றும் தடையற்ற டிஜிட்டல் குடிநுழைவு தொடர்பான சேவைகளை பெறுவதற்காக தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு அமைப்பு எனப்படும் மை நிசே செயலியை பதிவிறக்கம் செய்து தங்கள் பதிவை நிறைவு செய்யுமாறு ஊக்குவிக்கப்படுகிறார்கள். சிக்கலான நடைமுறைகளின் தேவையின்றி முக்கிய செயல்முறைகளை ஸ்மார்ட் போன்கள் வழியாக நேரடியாக மேற்கொள்வதை சாத்தியமாக்குவதற்காக இந்த செயலி அறிமுகப்படுத்தப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். மடானி அரசாங்கம் உள்துறை அமைச்சின் மூலம் பொது விவகாரங்களை எளிதாக்குவதற்காக டிஜிட்டல் சேவைகளை வலுப்படுத்துவதில் உறுதியாக உள்ளது என்று அவர் கூறினார். வேகமான மற்றும் பயனர்களுக்கு மிகவும் எளிதான பயணம் மற்றும் குடிநுழைவு அனுபவத்தை வழங்குவதற்காக மை நிசே செயலி அறிமுகப்படுத்தப்பட்டது என்று அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் புனித ஹஜ் பெருநாள் கொண்டாட்டத்திற்கான தேவையை பூர்த்தி செய்ய 27,000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. இந்த கால்நடைகள் மலேசிய தனிமைப்படுத்தல் மற்றும் ஆய்வு சேவைகள் துறையால் கடுமையான பரிசோதனை மற்றும் தனிமைப்படுத்தல் நடைமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து நாட்டிலிருந்து வரும் இந்த கால்நடைகள் அனைத்தும் நோயற்றவை என்றும் குர்பான் சடங்கிற்காக விற்பனை செய்வதற்கும் அறுப்பதற்கும் பாதுகாப்பானவை என்றும் துறை உத்தரவாதம் அளிப்பதாக அத்துறையின் துணை தலைமை இயக்குனர் டாக்டர் அசாரி ஷரிடான் அபுபக்கார் தெரிவித்துள்ளார். மேலும் வரவிருக்கும் ஹரிரயா ஹஜி கொண்டாட்டங்களுக்கான தயாரிப்பாக இதுவரை சுமார் 1000 எருமை மாடுகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த வியாழக்கிழமை அதிகாலை 3:53 மணி அளவில் பெக்கான் நனாஸில் உள்ள ஒரு உணவகத்தின் முன்பாக இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து 24 மணி நேரத்துக்குள் 6 சந்தேக நபர்களை காவல்துறை கைது செய்துள்ளது. ஜொகூர் காவல்துறை குற்ற புலனாய்வு பிரிவு மற்றும் பொந்தியான் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தின் குற்ற புலனாய்வு பிரிவு ஆகியவை இணைந்து மேற்கொண்ட ஒரு நடவடிக்கையில் சந்தேக நபர்கள் கண்டறியப்பட்டு கைது செய்யப்பட்டதாக பொந்தியான் மாவட்ட காவல்துறை தலைவர் ஹஸ்ரத் ஹுசைன் மியோன் ஹுசைன் தெரிவித்துள்ளார்.
சந்தேக நபர்களை கண்டறிய பத்து பகாட்டில் உள்ள தமான் பட்டானி மற்றும் கிலாங்பாடாவில் உள்ள பங்சாபுரி அவாம் லிமா கடாய் ஆகிய 2 இடங்களில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். சோதனைகளை தொடர்ந்து 18 முதல் 22 வயதுக்கு உட்பட்ட 6 உள்ளூர் இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் அனைவருக்கும் பல்வேறு குற்ற பின்னணிகளும் போதைப்பொருள் துஷ்பிரயோக பதிவுகளும் உள்ளன என்று அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். மலாக்காவில் சாலை போக்குவரத்து பாதுகாப்பு துறையான ஜேபிஜே மேற்கொண்ட வழக்கமான சோதனை நடவடிக்கையில் சொகுசு வாகனத்தை ஓட்டி வந்த ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். சம்பந்தப்பட்ட டொயோட்டா வெல்ஃபேர் வாகனம் ஒரு டத்தோவுக்கு சொந்தமானது என்றும் வாகனம் ஓட்டி ரோஹிங்கியா அகதி என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக மலாக்கா மாநில சாலை போக்குவரத்து துறையின் சித்தி ஜரீனா முகமது யூசுப் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட டொயோட்டா வெல்ஃபேர் வாகனத்திற்கு சாலை உரிமம் இல்லை என்றும் ரோஹிங்கியா ஆடவருக்கு ஓட்டுநர் உரிமம் இல்லை என்பதாலும் வாகனத்தை பறிமுதல் செய்ததுடன் ரோஹிங்கியா ஆடவரையும் கைது செய்திருப்பதாக சித்தி ஜரீனா முகமது யூசுப் கூறினார். தொடர்ந்து இச்சோதனையில் 7 சொகுசு வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் வாகன உரிமையாளர்களுக்கு சம்மன்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தெலுக் மிர்பாவ் தேசிய வகை தமிழ் பள்ளியின் 41ஆம் ஆண்டு விளையாட்டு விழா இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. பள்ளி திடலில் நடைபெற்ற இவ்விழாவிற்கு ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் சிறப்பு வருகை புரிந்து விழாவினை அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். மாணவர்கள் தங்கள் இல்லத்தை பிரதிபலிக்கும் வண்ணம் பல்வேறு வண்ணங்களில் சிறப்பான தோற்றத்துடன் அணிவகுத்து வர அவர்களது அணிவகுப்பை உற்சாகத்தோடு ஏற்றுக்கொண்டார் ஓம்ஸ் பா தியாகராஜன். உறுதிமொழி ஏற்று தீபத்துடன் மாணவர்கள் வலம் வர ஆர்ப்பரிப்போடு தொடங்கியது விழா. வெற்றி பெற்றவர்களை மட்டுமல்லாது போட்டியில் கலந்து கொண்ட அனைவரையும் பாராட்டி மகிழ்ந்தார் ஓம்ஸ் பா தியாகராஜன். அதோடு பரிசுகளையும் அவர் எடுத்து வழங்கினார். ஓம்ஸ் அறவாரியத்தின் ஆதரவில் மலர் டிவி வழங்கும் திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் 2026. பேச்சுத்திறன் உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்காக காத்திருக்கிறது பரிசு மலை. எண்ணற்ற திரைப்பாடல்களில் பண்டைய இலக்கிய கருத்துகள் கையாளப்பட்டுள்ளன. கண்ணதாசன், வாலி, பட்டுக்கோட்டை, வைரமுத்து முதல் பலரும் பண்டைய இலக்கிய செயல்களை தங்கள் பாடல்களில் கையாண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பாடல்களை அடையாளம் கண்டு 5 நிமிடங்களில் விளக்கி நயம்பட உரைத்து காணொலியாக்கி அனுப்புங்கள். 2 பிரிவுகளாக இப்போட்டி நடைபெறுகிறது. பிரிவு 1 18 முதல் 25 வயதினரும், பிரிவு 2 26 வயது முதல் அதற்கும் மேலானவர்கள் கலந்து கொள்ளலாம். பெறப்படும் காணொலிகளில் இருந்து 10 பேர் இறுதி சுற்றுக்கு தகுதி பெறுவர். முதல் பரிசு 5000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். 2ஆம் பரிசு 3000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். 3ஆம் பரிசு 2000 ரிங்கிட் தங்க பதக்கம், கோப்பையுடன் சான்றிதழ். மற்றும் 7 ஆறுதல் பரிசுகள் 500 ரிங்கிட் கோப்பையுடன் சான்றிதழ். மேலும் அதிரடி பரிசுகளும் காத்திருக்கின்றன. இறுதி சுற்று ஆகஸ்ட் 29ஆம் தேதி மிக பிரம்மாண்ட மேடையில் நடைபெறுகிறது. போட்டிக்கான மேல் விவரங்களையும் விதிமுறைகளையும் malartv.org எனும் அகப்பக்கத்தில் பெற்றுக் கொள்ளலாம். தொடர்புக்கு 01 2 244 301 என்ற எண்களில் அழைக்கலாம். பங்கேற்பாளர்கள் உடனே பதிவு பாரத்தை பூர்த்தி செய்து போட்டியாளராகுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.